ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். இது எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய டிப்ஸ் தான். இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய டிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை தான். அதாவது நம்ம நல்ல சட்டை போட்டிருந்தாவோ அல்லது நல்ல சுடிதார் போட்டிருந்தாவோ இந்த மாதிரி காஃபி கரை கொட்டுறது, டீ கரை கொட்டுறது, நம்ம குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம குழந்தைகள் தட்டி விட்டாவோ அல்லது நம்மளுடைய கையே பட்டு இந்த மாதிரி காஃபி கொட்டிடும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காஃபி கரை கொட்டினதான். இது நல்லா காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி கரை எல்லாம் படிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட தேய்க்கவே தேய்க்காமல் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பால் தாங்க. இந்த பாலை இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம். காய்ச்சின பாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது காய்ச்சாத பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட பால் பவுடர் இருந்ததுன்னா அதை தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூனுக்கு அந்த கரை மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா ஊறினாவே போதும். இதுக்கு நம்ம சோப்பு கூட யூஸ் பண்ணணும்னு தேவையில்லைங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு கசக்கி எடுத்தாவே போதும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த அந்த ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா துணி, அந்த துணியிலேருந்து வர அழுக்கு அப்படியே லைவாக காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ காஃபி கரை அப்படியே கொட்டி இருந்தது எல்லாமே நல்லா ஊறிப்போய் அப்படியே வந்துடும் நமக்கு கையில். நிறைய பேருக்கு ஒயிட் கலர் ஷர்ட்லலாம் டீ கரை, காஃபி கரை அப்படி பட்டுச்சு அப்படின்னா அதை போட்டு தேய்ப்போம் நாம. ஆனால் இந்த பால் மட்டும் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு தேய்ச்சி பாருங்கள், செம்ம சூப்பராக க்ளீன் ஆகிடும். நேச்சுரலாகவே பால் ஒரு கிளென்சர். நம்முடைய ஃபேஸ் நமக்கு எப்படி க்ளீன் பண்ணி கொடுக்குமோ அதே மாதிரியே துணியில் இருக்கிற அழுக்கையும் க்ளீன் பண்ணுறதுக்கு பால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. காஞ்சதுக்கப்புறம் பார்த்தா கூட அந்த அழுக்கு இருந்த இடமே தெரியாது. இப்போ நான் கொஞ்சமாக கருப்பு மூக்கடலை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் காரம் இதில். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி வேக வைக்கும்போது கொஞ்சமாக சேர்த்துருந்தேன். இப்போது ஒரே ஒரு தக்காளி பழம், சின்ன தக்காளி பழம் கட் பண்ணி அந்த சாரோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் லெமன், அதாவது எலுமிச்சை பழம். பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துருக்கிறேன். பாதி வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கிறேன். இது நம்ம காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், அதே மாதிரி சாயங்காலமும் சாப்பிட்டுக்கலாங்க. நம்ம முக்கியமாக இதில் சேர்த்துக்கிற பொருள் லெமன். இந்த லெமனை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இந்த கொண்டக்கடலை செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதில் தேவைப்பட்டால் சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பேச்சுலராக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஈஸியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நான் மரச்சீனி கிழங்கு வேக வச்சுருக்கிறேன். எப்போவுமே நம்ம மரச்சீனி கிழங்கு வேக வைக்கும்போது 2 டைம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம். மரச்சீனி கிழங்குல நேச்சுரலாகவே சைனைடு ஃபார்ம் ஆகிருக்கும், அது மண்ணுக்கடியில் விளையிறதால. அதனால் எப்போவுமே 2 டைம் நல்ல சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி யூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி அதை வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா இன்னும் ரொம்பவே நல்லதுங்க. நாம் நிறைய காசு கொடுத்து வாங்குகிற பட்டு சாரியை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க. பட்டு சாரி சீக்கிரமாக கிழிஞ்சு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது, மினிமம் 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம பீரோலேருந்து அதை எடுத்து அதை மாற்றி மடித்து வைக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி நம்ம மாற்றி மடிக்காமல் அப்படியே வச்சுருக்கும் போது அதே வாக்கிலேயே அது அப்படியே கிழிஞ்சு போய்டும் நமக்கு. எப்போவுமே நம்ம பட்டு சாரியை அயன் பண்ணும்போது டைரெக்டாக நம்ம ஹீட் அப்ளை பண்ணக்கூடாது. அது மேலே ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அயன் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஜரின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் எல்லாமே கருத்து போகாமல் இருக்கும். நம்ம டைரெக்டாக அதில் சூடு கொடுத்து நம்ம அயன் பண்ணும்போது அந்த சாரீ பார்க்குறதுக்கு பழசு மாதிரியே இருக்கும். சீக்கிரமாக ரொம்ப டல்லாகிடும் நமக்கு. நம்ம கடையில் கொடுத்து அயன் பண்ணாலும் கூட அவங்க டைரெக்டாக அயன் பண்ணுவாங்க. இதனாலேயே சாரீ சீக்கிரமாக பழசாயிடுங்க. நம்ம வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி அயன் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி மேலே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நம்ம அயன் பண்ணி நம்ம சாரியை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாரியில் ஏதாவது அழுக்கு படிஞ்சிருந்தது அப்படின்னா அதை ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது நான் ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூனுக்கு மிளகும் 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு லெமன் சாறு அதில் பிழிஞ்சு ஊற்றிருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி தேவையான அளவுக்கு காரம்.
3 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டிலேயே தான் மீன் க்ளீன் பண்ணேன். மீன் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடைக்கிடைக்கு நல்லா கட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா உள்ளே நல்லா ஏறும். அதே மாதிரி மீனை சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி போடலாம். ஆனால் மீனை இந்த மாதிரி முழுசாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போ மீன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மசாலா எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றி நம்ம மசாலா அப்ளை பண்ணக்கூடாது. மீனில் மசாலா போட்டு நான் 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம நார்மல் கடாயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் சரி, அல்லது வீட்டில் அவன் இருந்தது அப்படின்னா அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் கடாய் யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அவனில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. வெளியேவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயத்தில் உள்ள நல்ல மசாலா ஏறி இருக்கும் நமக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் ஃப்ரை பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கே. இப்போது நான் வந்து ஒரு ஃபேன் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஃபேன் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா பேட்ரி ஃபேன் தான். அதாவது நான் ஆல்ரெடி சார்ஜ் போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து டைரெக்டாக நம்ம சப்ளை கொடுக்காட்டாலும் வந்து இந்த ஃபேன் ஓடும். இப்போது இந்த ஃபேனில் இருக்கிற மேல் பகுதியில் பட்டன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டன் மட்டுமே இந்த மாதிரி கழட்டி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். நார்மல் ஃபேனில் கூட இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அதுவுமே வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த ஒரே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை மட்டும் கழட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த க்ரில்லு மாதிரி இருக்கிறது நமக்கு ரிமூவ் ஆகி கிடச்சிரும். இப்போது ஒரு துணி வச்சு இந்த மாதிரி வெளிப்புறமாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே நார்மல் ஃபேனில் உள்ள இந்த மாதிரி இருக்கிற விங்ஸும் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும். பொதுவாகவே அந்த இறக்கைகளில் நிறைய அழுக்கு படிஞ்சது அப்படின்னா நமக்கு காற்றே நல்லா வராது. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஓரத்துலலாம் இந்த துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவுமே ஊற்றலைன்னா நான் ட்ரையாக தான் இந்த மாதிரி தொடச்சி எடுக்கிறேன். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பேடு ஒன்று எடுத்துக்கலாங்க. இந்த பேடில் இருக்கிற மேல் பகுதியை மட்டுமே நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இந்த பேட்லேருந்து சின்ன ஒரு பகுதி மட்டுமே நமக்கு தேவையானது. இந்த பகுதியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த பேடில் இருந்த சின்ன பகுதியை கட் பண்ணி அந்த சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த இறக்கைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த இறக்கைகள் மேலே இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். இப்போது நமக்கு பிடித்தமான ஸ்மெல்ல இருக்கிற ஒரு பெர்ஃப்யூம் எடுத்துக்கலாங்க. இதை இந்த மாதிரி அந்த பேட் மேலே அடித்து விட்டுக்கலாம். இதை நாம் இந்த மாதிரி அடித்து விட்டுக்கும்போது 24 மணி நேரம் கூட அந்த வாசனை அப்படியே இருக்கும். நமக்கு பிடிச்சமான ஸ்மெல்லை நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த ஃபேனை ஓட வைக்கும்போது ரூம் ஃபுல்லாகவே நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான வாசனையோடு இருக்கும். நமக்கு எந்த பெர்ஃப்யூம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த பெர்ஃப்யூம் இல்லை அப்படின்னா நம்ம துணி துவைக்கும்போது துணிகள் வாசனையாக இருக்கிறதுக்காக லிக்விட் விடுவோம் இல்லைங்களா, அந்த லிக்விடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நாம் இதை ஒட்டி வச்சுருக்கும் போது நம்ம வீடு ஃபுல்லாகவே நல்ல வாசனையாக இருக்கும் நமக்கு. இப்போ நாம் இந்த மாதிரி ஃபேன் ஓட விடும்போது இந்த ஃபேன் காற்று எங்கெல்லாம் போகுதோ அங்கே எல்லாமே நல்ல வாசனை கிடைக்குங்க நமக்கு. அதே மாதிரி நம்முடைய மனசும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.